எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேரு திவ்யா சாரதா. நான் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ல டெவலப்மெண்டல் பீடியாட்ரிக்ஸ்ல ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் கூட தாரிணி இருக்காங்க. தாரிணியும் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ல டெவலப்மெண்டல் பீடியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நானும் தாரிணியும் உங்களுக்கு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி, ஸ்பீச் தெரப்பி பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ தாரிணி, நீங்க ஸ்பீச் தெரபிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஸோ ஸ்பீச் தெரப்பினா என்ன? குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியலன்னா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதா? திவ்யா, ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படின்னா அவங்களோட ரோல் ஒரு நியூபார்ன் இன்ஃபென்ட்ஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ப்ரீடம் பேபிக்கு ஃபீடிங் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா ஓரல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கறது, அவங்களோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் அவங்களுக்கு லாங்குவேஜ் டிலே, ஸ்டட்டரிங், அதுக்கப்புறம் ஆர்டிகுலேஷன் எரர்ஸ், அதுக்கு தெரப்பி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அடலசன்ட் ஸ்டேஜில் அவங்களுக்கு வாய்ஸ் டிஸார்டர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வாய்ஸ் தெரப்பி கொடுக்கறது, ப்ரொஃபஷனல்ஸ் லைக் சிங்கர், டீச்சர்ஸ் அவங்களுக்குலாம் கூட வாய்ஸ் டிஸார்டர்ஸ் வரும், அவங்களுக்கு வாய்ஸ் தெரப்பி கொடுக்கறது, போஸ்ட் ஸ்ட்ரோக் அண்ட் போஸ்ட் ரேடியேஷன் கேரில் ஸ்வாலோயிங் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி கொடுக்கறது. ஸோ எஸ்எல்பியோட ரோல் ஒரு ப்ரீடம் பேபிலேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸ்பீச் தெரபிஸ்ட் இவ்வளோ பண்றாங்க. ஆமா திவ்யா, எனக்கு ஒரு டவுட். எங்க மாமாலாம் 5 வயசுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாரு. இதுக்கு நாங்க ஸ்பீச் தெரப்பிலாம் இது வரைக்கும் கொடுத்தது இல்ல. ஆனா இப்போ ஏன் எல்லாரும் ஸ்பீச் தெரப்பி ரொம்ப ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்றாங்க? ஸோ அதுக்கு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, கிரிட்டிக்கல் பீரியட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த 0 to 3 years வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு. அந்த டைம் தான் பிரெயினோட டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறோமோ அந்த டைம் அவங்களால ஈஸியராக லேர்ன் பண்ண முடியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஒரு 1.5 ஏதோ ஒரு டிலே சஸ்பெக்ட் பண்ணி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு அந்த சைல்டோட அவுட்கம்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். அவங்களோட லைஃப் பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக ஏர்லி இன்டர்வென்ஷன் மூலயமா நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏர்லி இன்டர்வென்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ல? டெஃபினெட்லி தாரிணி. அதே மாதிரி ஸ்பீச் தெரப்பினா இந்த ஒரு கிளினிக்குள்ள வந்துட்டு ஸ்பீச் தெரபிஸ்ட்டு குழந்தை மட்டும் இருந்தா போதுமா? அதுதான் ஸ்பீச் தெரப்பியா? கண்டிப்பா இல்ல. குழந்தை கிளினிக்ல மட்டும் பேசினா போதுமா? அந்த குழந்தை தெரப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு அவங்களோட டெய்லி லைஃப்ல அவங்க ஸ்பீச் யூஸ் பண்ணணுன்றதுக்காக தெரபிஸ்ட் சொல்லி கொடுக்கறத பேரண்ட் வீட்லயும் போய் அவங்க யூஸ் பண்ணணும். ஸோ தெரபிஸ்ட் என்ன எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க, என்ன ஹோம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பேரண்ட்ஸ் வீட்லயும் பண்ணும்போது தான் அந்த குழந்தை வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் தெரபிஸ்ட் கிட்ட பேசுற மாதிரியே பேசுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தெரபிஸ்ட் சொல்றதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். டெஃபினெட்லி ஒரு சக்சஸ் ஆஃப் தெரப்பியே வந்துட்டு பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு. பேரண்ட்ஸ் தான் சைல்டோட பெஸ்ட் தெரபிஸ்ட். ஐ அக்ரி.